வாங்க நண்பர்களே, வெல்கம் டு நாள் 19 ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட். இன்னைக்கு நாளே ஒரு ஸ்வீட்டான நாளே. அந்த கதையை போக போக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுருங்க, சரியா? காலையில் நேரமாக இருந்துருச்சு, அப்சர்வேஷன் எழுத வேண்டிய வேலை இருந்துச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு குளிச்சு கிளம்பி காலேஜுக்கு போயிட்டேன். காலையில் கிளாஸ் போகிறதே கொஞ்சம் சலுப்பாக இருந்துச்சு. அதுக்கு காரணம் எங்கள் கிளாஸ் 3வது மாடியில் இருக்குது. எப்படியும் மூச்சு பிடிக்க 3 ஃப்ளோர் ஏறி அட்டண்டன்ஸ் சொல்லியாச்சு. கிளாஸில் இருக்கும்போது பக்கத்தில் லைட்டாக சாம்பார் வாசம். என்னடான்னு பார்த்தா நம்மளால் டிஃபன் பாக்ஸை திறந்து வெயிட் பண்ணிருக்கான் சாப்பிட்லான்னு. அப்படியே லஞ்சு வந்துச்சு. நானும் லஞ்சு சாப்பிட்லான்னு உட்காந்தேன். அப்போ பாட்டு வேற போட்டிருந்தாங்க. அதே வைப்ல சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் கிளாஸ்ல உட்காந்தாச்சு. இன்னைக்கு என்னமோ தெரியல, மதியம் ஃபுல்லாவே ஃப்ரீயா தான் இருந்தோம். காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் டீ குடிக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டாங்க. நாங்கள் போனது டீ குடிக்க. ஆனால் அங்கே நடந்த சம்பவமே வேற. பொசுக்குன்னு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேக் வாங்கிட்டு வந்து அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஒரே சையாயிடுச்சு. ஸோ அங்கேயே கேக்கு வெட்டிட்டு கேக்கை சாப்பிட்டு நடையை கட்டியாச்சு. எனக்கு கேக் வாங்கி வெட்டிய அனைத்து நண்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம நண்பர்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அது என்னன்னா, கேக் வாங்கியிருக்கோம், சர்ப்ரைஸே ஆகலையே நீ அப்படின்னு சொன்னாங்க. பட் என் மூஞ்சி அப்படிதான். சந்தோஷமா இருந்தாலும் சரி, கோவமா இருந்தாலும் சோகமா இருந்தாலும் ஒரே மாதிரி தான் மூஞ்சி வச்சிருப்பேன். அது நம்ம மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட். கேக் வெட்டின சந்தோஷத்திலேயே ரூம் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு மறுபடியும் ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். இன்னைக்கு என்னமோ தெரியல, ஜிம்ல செம்ம கூட்டமா இருந்துச்சு. பட் நான் போய் வார்ம் அப் பண்ணிட்டு வரதுக்குள்ள கூட்டம் ஃபுல்லா குறைஞ்சிருச்சு. சரி, இது எப்படி இருந்தா என்ன, நம்ம செஸ்ட் ஒர்க் அவுட் மட்டும் போட்டு கிளம்பலாம் அப்படின்னு செஸ்ட் ஒர்க் அவுட் மட்டும் போட்டு லெமன் ஜூஸ் ஒன்று வாங்கி குடிச்சிட்டேன். இது வரைக்கும் எல்லாம் நல்லா தான் போச்சு. ஜூஸ் குடிச்சிட்டு இருக்க கேப்ல பார்த்தீங்கன்னா செம்ம மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. மழையில நினைச்சிக்கிட்டே மெஸ்ஸுக்கு போயிட்டேன். எப்பயும் சொல்ற கதை தான். இன்னைக்கும் போனதும் 2 சப்பாத்தி ஒரு கலக்கி வாங்கி சாப்பிட்டேன். பட் இன்னைக்கு சாம்பார் செம்ம டேஸ்ட்டு. ஸோ எக்ஸ்ட்ராவா ஒரு சப்பாத்தி உள்ள போச்சு. சாப்பிட்டு ரூமுக்கு கிளம்புறப்ப காஃபி குடிக்கலாமான்னு கேட்டாங்க. இதெல்லாம் நீ கேட்கவே கூடாது, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி குடிச்சாச்சு. அதுக்கப்புறம் ரூமுக்கு ரிட்டர்னு. இன்னைக்கு சில மினி ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் இருந்துச்சு. ஸோ ரூமுக்கு போன வேகத்தில் அந்த வேலையெல்லாம் டப்புன்னு ChatGPT போட்டு முடிச்சுட்டு ChatGPT கூட்டிட்டு டீ குடிக்கலான்னு கிளம்பிட்டேன். கரெக்டாக சொன்ன நேரத்துக்கு சொன்ன இடத்துல நம்ம பாய்ஸ் எல்லாம் அசம்பிள் ஆயிட்டானுங்க. இன்னைக்கு நம்ம கேங்கில் புதுசாக நெய்மர் ஜேஆரும் பையாவும் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு டீ கடைக்கு போய் உட்காந்தாச்சு. இன்னைக்கு கிஷோர் ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ண ஞாபகத்துல இருந்திருப்பான் போல. டீயை லைட்டா தட்டி விட்டு எப்படி வெக்கப்படுறான் பாத்தீங்களா. பேசிட்டு இருந்த கேப்ல பூஸ்ட் பிஸ்கெட்னு ஒன்று கொடுத்தாங்க. அதை லைட்டா வாயில போட்டு டீயும் குடிச்சு முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. இன்னைக்கு ஆடி 1 முன்னிட்டு சுட்ட தேங்காய் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதை மாடியில உட்காந்து உளிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். சில ஊர்ல தேங்காய் சுடுறதுன்னா என்னன்னே தெரியாதாமா. அந்த விஷயம் எனக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சது. அப்புறம் எல்லாம் கொஞ்சம் கதை பேசிட்டு தேங்காவை சாப்பிட்டு முடிச்சாச்சு. நான் ஏன் இந்த டேவை ஸ்வீட்டான நாள்னு சொன்னேன்னு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே நானும் ரூம் வந்து படுத்துட்டேன். நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம். பாய்.